தனுராசிக்காரர்களும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, சார் எங்க ராசியாதிபதி குரு ஜூபிட்டர் 7ஆம் பாவத்தில் வந்து உட்கார்ந்து அமர்ந்து எங்க ராசியையே இது நாள் வரை சமசப்தம பார்வைன்னு சொல்லக்கூடிய 7ஆம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இது காலகட்டத்திலேயே பெருசா ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகலையே பிரதர். என்ன நடந்தது அப்படின்னா, நிறைய தனுராசிக்காரர்களுக்கு கடன் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம்தான் இன்னமும் மிச்சம். இந்த கடன் ஏன் ஏற்பட்டது, எங்கிருந்து ஏற்பட்டதுன்னா, இதுக்கு முன்னாடி குரு பகவான் 6ஆம் இடத்தில் இவர்களுடைய ராசியாதிபதியே கடன் ஸ்தானத்தில் போய் அமர்ந்த போது கடன் ஏற்பட்டது. அந்த கடனே இன்னும் அடையலையே பிரதர். இப்ப என்னன்னா, இனி இந்த குரு பயிற்சிக்கு பிறகு 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சாட்டர்னை குரு பார்க்க தொடங்கி விடுவார். அப்போ உங்களுக்கு பிரச்சனைகளையும் தோல்விகளையும் அவமானத்தையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சாட்டர்ன் லிக்விடேட் ஆகி விடுவார், நீர்த்து போய் விடுவார், செயல் திறன் இழந்து விடுவார், வலு இழந்து விடுவார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோச்சாரத்தில் எல்லோரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியது வரப்போகிற குரு பயிற்சி. மே மாதத்தின் கடைசி 26/5/2026 குரு பகவான் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்திலேயே மிதுன ராசி மண்டலத்திலிருந்து கடகராசி மண்டலத்துக்கு பயிற்சியாக இருக்கிறார். மேலும் அவர் சனி பகவானின் நட்சத்திரமான பூசம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரத்தையும் வரிசையாக கடக்க போகிறார். குரு உச்சமடைய போகிறார் பஞ்சமகா புருஷ யோகத்தில். இது ஹம்ச யோகமாகவும் தனது 5ஆம் பார்வையாக அவர் விருச்சிக ராசியையும் 7ஆம் பார்வையாக மகர மண்டலத்தையும் 9ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வையால் தனது சொந்த வீடான மீனராசியையும் மீனராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் அவர் பார்க்க போகிறார். இதுல என்ன ஒரு பிளஸ் அப்படின்னா, இந்த வருடத்தின் கடைசியில் ராகு பகவான் மகர ராசி மண்டலத்துக்குள் வந்தாலும் ராகு பகவானையும் குரு பகவான் பார்க்க போகிறார். அப்போ நிறைய பேருக்கு அதிர்ஷ்டத்தை குரு பகவான் வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார். என்ன, பரிகார கிரகத்தில் முதன்மையான கிரகமாக சொல்லப்படுவது இந்த குரு பகவானைத்தான். பொதுவாகவே ஜோதிடம் பார்க்கும் பொழுதெல்லாமே குரு பார்வை வந்து விட்டது, வியாழ நோக்கம் வந்து விட்டது, சுபகாரியங்கள் நடக்க போகிறது, தயாராக இருங்கள் அப்படின்னு எல்லோரும் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். உங்களுடைய ராசிக்கு இந்த குரு பகவான் எந்த விதமான பலனை எவ்வாறு வாரி வழங்க போகிறார் என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம். தனுராசிக்கு இந்த குரு பயிற்சியினுடைய பலனை சொல்வதற்குத்தான் ரொம்ப நேரமா காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, எல்லா தனுராசிக்காரர்களும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, சார் எங்க ராசியாதிபதி குரு ஜூபிட்டர் 7ஆம் பாவத்தில் வந்து உட்கார்ந்து அமர்ந்து எங்க ராசியையே இது நாள் வரை சமசப்தம பார்வைன்னு சொல்லக்கூடிய 7ஆம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இது காலகட்டத்திலேயே பெருசா ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகலையே பிரதர். இப்ப எங்க ராசி அதிபதி 8ஆம் வீட்டுல போய் உச்சமடைய போகுது அப்படின்னு சொல்றாங்களே, இது காலகட்டங்கள்ல ஏதாவது நல்லது நடக்குமா, பார்த்து சொல்லுங்க சார் அப்படிங்கிறது தான் பல தனுராசிக்காரர்களுடைய கேள்வியாக இருக்கிறது. இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்டு, எங்கே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத விவரமாக இப்பொழுது நாம் பார்ப்போம். என்ன நடந்தது அப்படின்னா, நிறைய தனுராசிக்காரர்களுக்கு கடன் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம்தான் இன்னமும் மிச்சம். இந்த கடன் ஏன் ஏற்பட்டது, எங்கேருந்து ஏற்பட்டதுன்னா, இதுக்கு முன்னாடி குரு பகவான் 6ஆம் இடத்தில் இவர்களுடைய ராசியாதிபதியே கடன் ஸ்தானத்தில் போய் அமர்ந்த போது கடன் ஏற்பட்டது. அந்த கடனே இன்னும் அடையலையே பிரதர். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, இவங்க ராசியாதிபதி 8ஆம் இடத்தில் மறைய போகிறது. இல்ல உச்ச கிரகத்துக்கு மறைவு அப்படிங்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், இது ராசியாதிபதி உச்சம்னாவே உங்களுக்கு முழு பலம். நீங்க எந்த விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ
அது வியாபாரமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், இல்லைன்னா அது சுபகாரியங்களாக இருக்கலாம். நீங்கள் யாருக்கும் கட்டுப்பட மாட்டீர்கள். பொதுவாகவே பரிகார கிரகம்னு சொல்லப்படுவது குரு தான் ஜோதிடத்தில். அப்போ அந்த குருவை எதிர்பார்த்துத்தான், உங்களை எதிர்பார்த்துத்தான் எல்லாருமே காத்து கொண்டிருக்க போகிறார்கள். உங்களுக்கு ஆக்சுவல் ப்ராப்ளம் தனுராசிக்கு எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த சாட்டனுக்கு பெயர் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது அதனுடைய பெயர். அஷ்டம சனியில் பாதி எஃபெக்ட் அர்த்தாஷ்டம சனி கொடுக்கும். அது எப்படி கொடுக்குது அப்படின்னா, 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சாட்டன் சும்மா இல்லை, அவர் தன்னுடைய 3ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ அந்த 6ஆம் இடம்ங்கிறது நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அதில் குறிப்பா கடன் 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 அப்படிங்கிறது எங்க, எதுக்கு, எப்போ, ஏன், எப்படி, எதனால கடன் வாங்கினோங்கிறது எங்களுக்கே தெரியவில்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கடனை இவர்கள் வாங்கிவிட்டார்கள். இப்ப என்னன்னா, இனி இந்த குரு பயிற்சிக்கு பிறகு 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சாட்டனை குரு பார்க்க தொடங்கி விடுவார். அப்போ உங்களுக்கு பிரச்சனைகளையும் தோல்விகளையும் அவமானத்தையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சாட்டன் லிக்விடேட் ஆகி விடுவார், நீர்த்து போய் விடுவார், செயல் திறன் இழந்து விடுவார், வலு இழந்து விடுவார். உங்களுக்கு சாட்டன் பெரிய பிளஸ் கொடுக்க வேணாம், மைனஸ் கொடுக்க மாட்டார். அப்போ என்ன அர்த்தம்னா, இன்றைய காலகட்டங்களில் எனக்கு ஒரு மைனஸ் இல்லை அப்படின்னாவே அது பெரிய பிளஸ். கடன் கட்டுப்படும். குறிப்பா 4ஆம் இடம் சுகஸ்தானம், சுகக்கேடு வலுவிழக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய கம்ஃபர்ட், என்னுடைய தேவை, என்னுடைய லக்ஸுரிக்கு பங்கம் வராது. ராசியாதிபதி உச்சமடைய போகிறது. அதுவும் முதல்ல தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில். இப்போ பொருளாதார ரீதியாக சீரமைத்துக் கொள்வது, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சீரமைத்துக் கொள்வது, பிறகு சாட்டனுடைய நட்சத்திரம் அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய தனம், குடும்பம், வாக்கு, முயற்சி, வெற்றி, பெயர், புகழ், அந்தஸ்து, கீர்த்தி, வெளியூர், வெளிநாடு பயணங்களில் நாம் நம்மை சீரழித்துக் கொள்வது போன்ற விஷயங்களில் நாம் நம்மை சீரமைத்துக் கொள்வது. பிறகு புதனுடைய நட்சத்திரத்தில் அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய லைஃப் பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னர் மூலமாக நமக்கு அனுகூலம், லாபம், அபிவிருத்தி, தொழில் மூலமாக நமக்கு லாபம், அபிவிருத்தி. இதெல்லாமே ஸ்தான பலத்தை வைத்து. எல்லாருக்குமே தெரியும் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறது. அப்போ குரு பகவான் நமக்கு 12, 2, 4ஆம் இடங்களை பார்க்க போகிறார். நமக்கு 12, 2 நடுவில் நாம் இருக்கிறோம். இதற்கு சுபகர்த்தரி யோகம் அப்படிங்கிறது பெயர். நம்மளுடைய 2 பக்கத்தையும் குரு பார்க்கிறார். அந்த 2லும் நமக்கு கிடைக்கக்கூடிய சுபம், 12ஆம் இடம், வெளியூர், வெளிநாடு பயணங்கள் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயம், இரவு நேரத்தில் நிம்மதி, அயன சயன போஜனம், இதெல்லாமே நமக்கு ஒரு உயர்நிலையில் கிடைக்கக்கூடியது. 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்கு. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, குடும்பத்தில் சுபம், சுப நிகழ்வுகள், ஒரு கவனம் எல்லா விஷயத்திலும் பூரணமாக ஏற்படும். தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய வருமானம் நமக்கு வரக்கூடிய அமைப்பு. 4ஆம் இடம் சுகஸ்தானம், இடம், பூமி, வீடு, வாகனம். வீட்டை கட்டி வச்சுட்டேன், வாடகைக்கு ஆள் வரல, தொடக்கிற செலவுக்கு கூட காசு இல்லையேன்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அபிவிருத்தி. இதெல்லாமே குரு கண்டிப்பாக நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். நம்மளுடைய அம்மாக்கு கிடைக்க வேண்டிய பதவிகளா இருக்கலாம், இல்லை இன்கிரிமெண்டா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ப்ரொமோஷனாக இருக்கலாம், வேலை வாய்ப்பாக இருக்கலாம், பயணங்களாக இருக்கலாம். இது எல்லாமே பூரணத்துவம் பெறும். இதெல்லாம் டைரக்ட் பெனிஃபிட். இன்டைரக்ட் பெனிஃபிட் ஏதாவது இருக்கா அப்படின்னா, இப்போ குரு பயிற்சி ஜூன் பிகினிங், மே லாஸ்ட், அடுத்து வரக்கூடிய நமக்கு ராகு கேது பயிற்சி டிசம்பரில் வருகிறது. டிசம்பர் மாதம் மகரமனைன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய 2ஆம் வீட்டில் ராகு அமரப் போகிறார். தனம், குடும்பம், வாக்கு
இதுல ராகு அமர்ந்தா பொதுவாகவே இந்த 3 விஷயத்தையும் பிளாஸ்ட் பண்ணி விடுவார். இதில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி விடுவார். இப்போ மகரத்துக்கு குரு பார்வை அப்படிங்கும் பொழுது இனி வரக்கூடிய ராகுவையும் குரு பார்க்க தொடங்கி விடுவார். அப்போ ராகுவும் குருவுக்குள் கட்டுப்பட்டு விடும். அதன் பூரணமான ஒளி தத்துவத்தை ராகு பகவானும் டிசம்பர் மாதம் முதல் பெறுவார் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ இதுதான் இன்டைரக்ட் பெனிஃபிட். இதில் நாம் பரிகாரம் அப்படின்னு பார்த்தா பிரத்யேகமாக இதற்குன்னு ஸ்பெஷல் பரிகாரங்கள் தேவையில்லை. வியாழக்கிழமைகளில் மகான்கள் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, ஜீவ சமாதி வழிபாடு மேலும் மேலும் தனுர் ராசிக்கு ஒரு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ கோச்சாரத்தில் ராகுவிற்கு குருவின் பார்வை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ ராகு பகவான் இந்த வருடத்தின் கடைசியில் தான் மகர ராசி மனைக்குள் செல்ல போகிறார். அப்போ ஜூன் மாதம் முதல் டிசம்பர் வரை ராகுவிற்கு குருவின் பார்வை அப்படிங்கிறது மறுக்கப்படுகிறது. இது காலகட்டங்களில் இந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத தனி ஒரு வீடியோவாக நாங்கள் தயாரித்து கொண்டிருக்கிறோம். வெகு சீக்கிரத்தில் எங்களுடைய இந்த சேனலில் இந்த காணொளிகளும் அப்லோடு செய்யப்படும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.